இந்த வீடியோவில் நம்ம ஃபாஸ்ட் மேத் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் மேத் ட்ரிக்ஸ், வேதிக் மேத் ட்ரிக்ஸ். ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, எப்படி ஒவ்வொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது, ஸ்கொயர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் வந்து நமக்கு நிறைய மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்பர் எண்டிங் வித் 1. ஸோ ஒரு நம்பர் எண்டிங் வித் 1, அதாவது ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 31 and 41. ஸோ இந்த ரெண்டு நம்பரை எப்படி நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 and 41 இந்த ரெண்டு டிஜிட்டுமே வந்து லாஸ்ட்டில் 1ல் வந்து முடியுது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த எண்களை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்னா, ஸோ 3 into 4 12, 3 plus 4 7 and 1 into 1 1 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். அதாவது ஸோ 12 7 1. ஸோ இது எப்படி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டைரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 into 41 பண்ணிங்கன்னா ஓகேங்களா, 31 into 41 பண்ணோம்னா 3 12 3 4 7. ஸோ 1 into 1 1. ஸோ 12 71 அப்படிங்கிறது ஒரே ஸ்டெப்பில் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி தான் பண்ணணும். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். 41 into 51 இந்த ரெண்டு எண்களை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது டைரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 1. சரிங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 into 5, ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து 4 into 5, செகண்ட் பார்ட்டு 4 plus 5, அடுத்து 1 into 1 எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் வந்து 1 தான் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த 1 அப்படியே டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ 4 into 5 வந்து 20. ஸோ 4ம் 5 ஆட் பண்ணால் 9. ஸோ அந்த கடைசி பார்ட் 1. ஸோ 2091. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இதே போல் நீங்கள் எவ்வளோ எண்கள் வேணாலும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகலாம். ஸோ 71 into 61 நம்ம பண்ணோம்னா ஸோ 7 into 6 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 42 கிடைக்கும். 7 plus 6 ஆட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நமக்கு 1 ரிமைனிங் இருக்கும் இல்லையா? இப்போது 42வும் 7 plus 6 ஆட் பண்ணால் 13. ஸோ 1. ஸோ இங்கே வந்து எப்பயுமே ஒரு டிஜிட் தான் இருக்கணும். ஸோ இந்த 1 வந்து நம்ம கேரி ஓவர் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ 4 3. ஸோ 42 இருக்குது ஆல்ரெடி. இந்த 1 இங்கே எடுத்துட்டோம் 43. ஸோ 3 1. ஸோ 4331 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது ஒரே ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து டைம் ஆகுது. பட் நம்ம வந்து பண்ணும்போது 42 13 வரதுனால ஸோ நம்ம வந்து 43 3 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஸ்டெப்பில் நம்ம வந்து எழுதிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ அடுத்து ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர்ஸ் க்ளோஸ் டு 100. ஸோ 100க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எண்களை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நம்பர் வந்து 106, இன்னொரு நம்பர் வந்து 107. ஸோ இந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணோம்னா 106 107 நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அடுத்து 0க்கு மல்டிப்ளை பண்ணுவோம், அடுத்து திருப்பி இதுக்கு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக 106க்கும் 107ம் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், ஒரே ஸ்டெப்பில் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பேஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம் 100. சரிங்களா? ஸோ இந்த பேஸ் வேல்யூ 100. ஸோ இதிலிருந்து என்னென்னா இது எல்லாமே என்னென்னா 100க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் 106 107 அப்படிங்கிறது எல்லாமே 100க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள். அதனால் பேஸ் வேல்யூ வந்து 100ன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த 100லேருந்து இந்த 106 எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, 6 ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 7 எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 107ங்கிறது ப்ளஸ் 7 ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? கம்மியாக இருந்தால் மைனஸ் போட போகிறோம், ஜாஸ்தியாக இருந்தால் 7 போட போகிறோம். ஸோ 6 into 7 என்ன வரும், இந்த ரெண்டு எண்களையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 into 7 42. சரிங்களா? இப்போது 106 கூட இந்த 7ஐயோ இல்லை 107 கூட இந்த 6ஐயோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 113 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அந்த எண்களை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 113 42. ஸோ 11342 அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு எண்களை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 104 into 98. ஸோ இந்த ரெண்டு எண்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 100லேருந்து பேஸ் வேல்யூ எப்பயுமே 100. ஸோ 100லேருந்து இது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் 4 ஜாஸ்தியாக இருக்குது. இது எவ்வளோ கம்மியாக இருக்குது, 100க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு எண்களையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -8 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ -8 அப்படிங்கிறது
ஒரு பார்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பார்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 104 இது கூட இந்த நம்பர் ஆட் பண்ணுங்கள், இல்லை 98 இந்த நம்பர் கூட ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 104 ஆட் பண்ணோம்னா ஸோ ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா போதும், 104 -2 இருக்குது, அப்போது 102 கிடைக்கும். இல்லை 98 + 4 ஆட் பண்ணினாலையும் 102 கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து 102 -8 இருக்குது, எப்படி எழுதுதுன்னு கேட்குறீங்களா? ஸோ இது வந்து மைனஸில் இருக்குது, அதனால் என்னென்னா 102லேருந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து கடன் வாங்க போகிறோம். ஸோ அதாவது இது வந்து 100 ஸ்பேஸில் இருக்குது, சரிங்களா? அப்போது இங்கேருந்து கடன் வாங்குறது எல்லாமே 100 அப்படின்னு கடன் போகும். ஸோ அப்போது 100லேருந்து -8 பண்ணோம்னா 92 கிடைக்கும், சரிங்களா? அப்போது இங்கே 1 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 101. ஸோ 92, சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 100க்கு கீழே 100ஓட கம்மியாக இருக்கக்கூடிய எண்களுக்கு வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 94 இருக்குது. ஸோ அந்த 94க்கும் 93க்கும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 94 × 93. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ பேஸ் வேல்யூ 100ன்னு சொன்னால் இது 100லேருந்து 6 கம்மியாக இருக்குது, இது 100லேருந்து 7 கம்மியாக இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். 6 × 7 -× ப்ளஸ் ஆயிரும், +42 கிடச்சிரும். அடுத்து இந்த ரெண்டு எண்கள் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ண சொன்னால், ஸோ 94 -7 இருக்கிறதுனால 87 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ உங்களுடைய ஆன்சர் 8742. ஓகேங்களா? சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸோ இன்னொரு சம் என்ன பார்க்கலாம், 112 × 109, சரிங்களா? ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 109 பண்ணும்போது இங்கே வந்து +12 இருக்குது, இங்கே வந்து +9 இருக்குது. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 108 கிடைக்கும். ஸோ 12 × 9 108, சரிங்களா? இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணும்போது என்னென்னா, ஸோ 1112 × இது பண்ணோம்னா 121 கிடைக்கும். ஸோ 121 108 அப்படின்னு போட்டோம்னா தப்பாயிரும். இங்கே எப்பயுமே 2 டிஜிட் தான் இருக்கணும், சரிங்களா? இங்கே எப்பயுமே 2 டிஜிட் தான் இருக்கணும். அப்போ இந்த ஒரு டிஜிட் இருக்கிற இந்த ஒன்னோட கேரி ஓவர் பண்ணிக்கோங்க. ஸோ 121 + 1, ஸோ 08 108ல் 8 வச்சுக்கிட்டு இந்த 1 இங்கே கேரி ஓவர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 12208. ஸோ இதுதான் வந்து 112ஐயும் 109ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ ஒரே ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிடும், சரிங்களா? பெருசாக ஒன்று நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, 3 பக்கம் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. இந்த மாதிரியான கணக்குகள் சிம்பிளிஃபிகேஷன் வரும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ அதே போல் இப்போ இன்னும் சில கணக்குகள் இருக்குது. ஸோ எப்படி நம்ம 100க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்தோம். இப்போது ஒரு நம்பர் வந்து எண்டிங் வித் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எண் வந்து எண்டிங் வித் 5, அதாவது 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். 25 ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் 625 கிடைக்கும். அதே போல் 35 ஸ்கொயர் வேல்யூ தெரியுமா, 45 வேல்யூ ஸ்கொயர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த ட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ், ஸ்கொயர் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 to 25 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1 to 10 கியூப் வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் மனப்படம் பண்ணலன்னா மனப்படம் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கான கால்குலேஷன் போடும்போது ரொம்பவே எளிமையாக இருக்கும், சீக்கிரமாகவும் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 35 ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 35 ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஸோ 35 × 35 போட்டு நம்ம எழுதுவோம். ஸோ அந்த மெத்தட் இங்கே தேவைப்படாது. ஸோ 35 × 35 இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1225 தான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா? ஸோ இதை நான் மெமரி பண்ணல. ஸோ இதுக்கெல்லாம் பேசிக் சிம்பிளாக ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் நம்ம போகலாம். இப்போ 75 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 × 25, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 56 × 25. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 55 ஸ்கொயர் இருக்குது, சரிங்களா? அந்த 55 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், 55 × 55 தானுங்க. ஸோ இப்போது இந்த எண்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்போல்லாம் நம்பர் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஐ மல்டிப்ளை பண்ணால் கடைசியில் எப்படின்னு 25 தான் வரும், சரிங்களா? இப்போது இந்த 5க்கு பதிலாக 5 × அடுத்த எண், இங்கே 10th டிஜிட்டில் என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது. ஸோ அது கூட அதனுடைய அடுத்த எண் என்ன, 5 + 1, சரிங்களா? இந்த என்ன வேல்யூ இருக்குது அது கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள், 6. ஸோ இது ஒரு பார்ட். ஸோ 5 × 3 30. ஸோ இது வந்து 25, எப்பயுமே கான்ஸ்டன்டான வேல்யூ 25 தான் கிடைக்கும் 5ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா, ஓகேங்களா? அப்போது 3025 அப்படிங்கிறது தான் ஆன்சர்,
ஸோ இது நார்மல் மெத்தட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எவ்வளோ பெரிய எண்கள் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து 85 ஸ்கொயர். ஸோ 85 ஸ்கொயர் நம்ம பண்ண சொன்னாலையும் ஸோ 8 9 72. ஸோ 5 × 5 25 அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அதே போல் 95 ஸ்கொயர் பண்ணோம்னா 9025 சரிங்களா. அதே போல் 75 ஸ்கொயர் நம்ம பண்ணோம். ஸோ 56 × 25 65 ஸ்கொயர் பண்ணோம்னா ஸோ 42 × 25. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து 6 × 7 அடுத்த எண் 42 சரிங்களா. 7 × 8 56 இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் நிறைய வெரைட்டியான டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து இருக்குது. எப்படின்னா இந்த ஸ்கொயர் வேல்யூ பண்ணுறதுலையே இப்போது எண்டிங் நம்பர் வந்து 5 அப்படின்னு சொன்னேன், அதாவது 25 அப்படின்னு சொன்னேன். 25 ஸ்கொயர் பண்ணும்போது 625 அப்படிங்கிறது தெரியும், மனப்படம் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். 2 × 3 6 சரிங்களா. அவ்வளோதான் வேல்யூ. 2 × 3 5 ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ 625 ஆன்சர் டைரக்ட் ஒரே ஸ்டெப். ஸோ இது போல் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா 2525 இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th டிஜிட்டில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரெண்டும் சேமாக இருக்குது. அந்த முடியும் எண்கள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா 5 + 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 10 அப்படின்னு வருது சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 2க்கும் இந்த பேஸ் வந்து 2 ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. அப்போ அதனுடைய அடுத்த எண் 3. இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நத்திங் பட் 5 × 5 பண்ண போகிறோம் இங்கே சரிங்களா. அப்போ இந்த பார்ட் வந்து 6, இந்த பார்ட் வந்து 25. ஆன்சர் வந்து 625 அப்படின்னு நமக்கு கிடைக்குது சரிங்களா. இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ அதே போல் எண்கள் ஏதாவது வேறு ஒரு எண்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த எண்களுடைய கூட்டுத்தொகை வந்து 10ல் முடியுது சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 23 27 சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு எண்களையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 23 × 27 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு எண்களையும் ஆட் பண்ணும்போது என்னென்னா 10 7 3 10 அப்படின்றது நமக்கு கிடைக்கணும். அந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட்டில் இருக்குது ஒற்றை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எண்களை ஆட் பண்ணும்போது 10 கிடைக்கணும். அதே போல் 10வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எண்களுக்கு வந்து 2 2 இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகலாம். நம்ம சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே அந்தந்த கண்டிஷன் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ 23 × 27 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்னா ஸோ 7 × 3 21, 2 × 3 6. ஸோ 621 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ இதே போல் 43 and 47 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியில் 21 அப்படின்னு வரும். 3 × 7 21 கிடைக்கும் நமக்கு. 4 × 5 20 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இது போல் எந்த ஒரு எண்கள் நம்ம வந்து 72 78 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 10 ரெண்டு ஆட் பண்ணும்போது இந்த 10th டிஜிட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா 72ம் 78 நம்ம மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ 2 8 16 7 8 56 சரிங்களா. ஸோ இது ஒரே ஸ்டெப்பில் வந்து நமக்கான ஆன்சர் வந்து நம்ம பண்ணிடலாம். அடுத்து ஸோ அந்த கான்செப்ட்லேயே இப்போ நம்ம வந்து 5 ஸ்கொயர் எண்டிங் நம்பர் வந்து 5 நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. எண்டிங் நம்பர் வந்து 5 அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த 5ல் நமக்கு இன்னும் சில ட்ரிக்ஸ்லாம் வந்து இருக்குது. அதாவது இப்போது 55 ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். 2025 அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் லாஸ்ட் வேல்யூ வந்து 25 அப்படின்னு வச்சுருந்தோம். இப்போது அதாவது 55 ஸ்கொயர்னா 55 × 55 இல்லையா. இப்போது நம்ம 65 × 75 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 65க்கும் 75க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இந்த மாதிரி எப்பெல்லாம் அந்த ரெண்டு எண்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 10 அப்படின்னு இருக்குதோ அப்போ நீங்கள் வந்து அந்த கடைசி வேல்யூ அந்த யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இங்கே 25ன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே கிடையாது, 0ங்கிறதுனால 25 வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 65க்கும் 75க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 10. ஸோ இப்படி 10 அப்படின்னு வரும்போது நம்ம என்ன அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 75 அப்படின்னு வச்சுக்கலாம் கான்ஸ்டண்ட்டாக சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிறிய எண் பார்த்தீங்கன்னா 6, பெரிய எண் பார்த்தீங்கன்னா 7. 7க்கு அடுத்த எண் எது பார்த்தீங்கன்னா 8. ஸோ அந்த 6ம் 8யும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 8 48 7 5 இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ இதுவும் இன்னொரு ட்ரிக்ஸ் சரிங்களா. ஸோ இதில் இப்போது 85 × 95 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஸ்டெப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 10 இருக்குது. ஓகே எண்டிங் வித் 5 இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஓகே 75 வரும். 8 × அடுத்து 9க்கு பெரிய அடுத்த நம்பர் 10. ஸோ 80 அப்படின்னு நம்ம 80 75 அப்படிங்கிற ஆன்சர் ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம் ஓகேங்களா.
ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 10 இருக்கிறதுக்கு. ஸோ இதே போல் டிஃப்ரென்ஸ் வந்து 20, அந்த நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து 20 இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது 65க்கும் நம்ம 85க்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். 85க்கும் 65க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன 20 அப்படின்னா நம்ம அந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 125 அப்படின்னு எழுத போகிறோம். சரிங்களா, அதாவது 1 2 5 ஒரு பார்ட் ஆகும். இப்போது 6 8 நம்ம பெரிய எண்ணுக்கு அடுத்த எண்ணோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். 6 × 9 போடுங்க அப்படின்னு சொன்னேன். 6 × 9 போட்டால் 54. அப்போ ஆன்சர் 54125 கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இங்கே வந்து எப்பயுமே 2 டிஜிட் தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் தான் எழுதியிருப்போம், இங்கேயும் 2 டிஜிட் தான் எழுத போகிறோம். இந்த 1 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்களோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த 1 வந்து இங்கே 4 கூட ஆட் பண்ண போகிறோம். 55 25. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்கள். இப்போது 85க்கும் 105க்கும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஸோ 85ம் 105ம் மல்டிப்ளை பண்ணால் ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன 20, நம்பர் எண்டிங் வித் 5. ஓகே, அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் என்ன வரும் 125. ஸோ 8ம் அடுத்த நம்பர் 8க்கும் அடுத்த நம்பர் 11 வந்தால் 88 வந்துடும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 × 11 பண்ணியிருந்தால் 88 வந்துடும். ஸோ இந்த 1 இங்கே இது கூட ஆட் பண்ணோம்னா 8925 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து 115க்கும் 135க்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி. அடுத்து 65 × 95. இப்போது டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஸோ 30 இருக்கும்போது நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 95 நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ வைப்போம் இல்லையா, அது வந்து 175. இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 20 அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து 10 இருக்கும்போது 75ம் டிஃப்ரென்ஸ் வந்து 20 இருக்கும்போது நம்ம 125ம் கடைசியாக வச்சுப்போம், கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்போம் வேல்யூ. அப்படி 30 இருக்கும்போது 175 வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் இருந்தால் போதும். இப்போது லாஸ்ட் பார்ட் வந்து 125 ஆகும். 6 × 10 9 பெரிய வேல்யூ 10. ஸோ 60 175 எழுத மாட்டோம். ஸோ இந்த 1 வந்து கேரி ஓவர் இங்கே வரும் 6175. இதான் வந்து நமக்கான ஆன்சர். ஸோ இதே போல் இன்னொரு சம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் 85 × 115 டிஃப்ரென்ஸ் வந்து 30. ஸோ எண்டிங் நம்பர் வந்து 5. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் 175. ஸோ 8 × 12 96 வரும். ஸோ இந்த 1 வந்து இங்கே கேரி ஓவர் பண்ணால் 9775 இந்த மல்டிப்ளை பண்ணால். ஓகேங்களா, ஒரே ஸ்டெப்பில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்து ஸோ இப்போ வந்து இன்னொரு பேசிக் ட்ரிக், மல்டிப்ளையிங் வித் 11. ஒரு எண்ணை வந்து 11ஆல் எப்படி வந்து எளிமையாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 11 மல்டிப்ளை பண்ணால் 121 அப்படின்னு தெரியும். ஓகே, 22ம் 11 மல்டிப்ளை பண்ணால் 242 அப்படின்னு தெரியும். 41 11 மல்டிப்ளை பண்ணால் 451. சரிங்களா, ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 704. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்குது இங்கே. என்னென்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த 1 இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன டிஜிட் இருக்குது அது அப்படியே. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த 2 எண்களையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 1 கடைசியில் இந்த 1 என்ன இருக்கோ அதே தான். ஸோ இந்த எது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த வேல்யூ அப்படியே வரும். ஸோ இது 2 ஆட் பண்ணால் 2 வரும், இந்த 1 அவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ இது போல் மற்ற எண்களுக்கெல்லாம் இப்போ பார்த்துங்க 41க்கும் × 11 போட்டோம்னா ஃபஸ்ட்டு 4, அடுத்து 4 + 1 கடைசியில் 1. ஸோ 451. அதே போல் 64 × 11 பண்ணும்போது 6 + 4 × 1. சரிங்களா, 6 + 4 10 கடைசியில் 1. ஸோ இங்கே வந்து ஒரு டிஜிட் தான் இருக்கணும், அதனால் இந்த 1 இங்கே கேரி ஓவர் பண்ணிடுறோம் 704 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ எவ்வளோ பெரிய எண்கள் கொடுத்துருந்தாலும் இதே ஸ்டெப் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு எண்ணாக நம்ம மாற்றி மாற்றி ஆட் பண்ணி 11ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்பர் வந்து 50க்கு அருகில் இருந்தால் நியர் டு 50 இருந்தால் அந்த நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ 1 to 25 ஸ்கொயர் வரைக்கும் மெமரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ 26லேருந்து 75 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது 48 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த 48 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 46 23 04. எப்படி நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டேன்
இப்போது 46 ஸ்கொயர் 46 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும் 42 21 16. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி நம்ம மெமரி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது, பேஸ் ட்ரிக்ஸ் வந்து நம்ம இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து 48 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ் வேல்யூ என்னென்னா இது எல்லாமே 50க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 50க்கும் அந்த கொடுத்துருக்க எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. ஸோ இது வந்து 50க்கு அருகாமையில் இருக்கிறதுனால இதனுடைய பேஸ் வேல்யூ ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் என்னென்னா 25 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ வரக்கூடிய எண் அந்த வித்தியாசம் 50க்கும் நான் சொல்கிறதா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், பட் செய்யக்கூடிய வேலைகள் சிம்பிள் தான் சரிங்களா. இப்போது 25லேருந்து இந்த 2 மைனஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டெப் சரிங்களா. அடுத்து என்னென்னா இந்த 2 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் கிடச்சிது, அந்த 2 நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 25 மைனஸ் 2 23 இல்லை 2 ஸ்கொயர் பண்ணால் 04 எழுதுங்க, ஏன்னா இங்கே 2 டிஜிட் வரும், இங்கே வந்து 2 டிஜிட் இருக்கும். ஸோ 2304 அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இதை நான் வந்து 25 எடுத்துக்கினா டைரெக்டாக நம்ம போட்டுடலாம், இல்லாட்டி எப்படின்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50க்கும் 48க்கும் கொடுத்துருக்க எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன 2. அப்போது அந்த 2 வந்து 48லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 48 மைனஸ் 2 வந்து 46. ஸோ 46/2 போடுங்க ஒரு ஸ்டெப். இன்னொன்று என்னென்னா அந்த 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 23 × 04 சரிங்களா. இப்படியும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதனால தான் நான் டைரெக்டாக எப்பயுமே இது பாதி இருக்கிறதுனால 50ல் பாதி நான் வந்து டிஃபால்ட்டாக எடுத்து வச்சு 25 அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ 46க்கு வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 ஸ்கொயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ டைரெக்டாக நம்ம போடலாம். ஸோ 4ஆல் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்குது. ஸோ -4 நம்ம வந்து 46லேருந்து -4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 42 கிடைக்கும். ஸோ 42லேருந்து பாதி எடுத்திங்கன்னா 21, இல்லாட்டி நீங்கள் 25லேருந்து டைரெக்டாக -4 போட்டிங்கன்னா 21 கிடச்சிரும். அப்புறம் இந்த 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 சரிங்களா. இது வந்து 50க்கு கீழே இருக்கக்கூடிய எண்கள் 49 48 அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 50க்கு மேலே இருக்கக்கூடிய எண்களாக இருந்தால் எப்படி நம்ம ஸ்கொயர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 52 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போது வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா +2 அப்படி வந்து ஜாஸ்தியாக இருக்குது 50லேருந்து 50 + 2 52 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து 25 வந்து நான் பேஸ் வேலையை வச்சுக்க சொன்னேன். இப்போ 25 கூட இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா 27 வந்துடும். இப்போ இந்த 2 நம்ம திருப்பி அகைன் ஸ்கொயர் பண்ண போகிறோம் 04. அதே போல் இப்போ 54 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் எக்ஸ்ட்ரா வந்து 4 இருக்குது, நமக்கு ஆல்ரெடி 25 இருக்கும். ஸோ 29 இந்த 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 அப்படின்னு வந்துடும் நமக்கு ஆன்சர். அப்போ 29 16 அப்படிங்கிறது தான் 54 ஸ்கொயரோட வேல்யூ ஓகேங்களா. அடுத்து ஸோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெரிய என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது லைக் 63 ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா ஸோ இதில் ஒரு கேரி ஓவர் மெத்தட் இருக்குது இல்லையா. ஸோ அதையும் சொல்லிடலாம். ஸோ 63 ஸ்கொயரை நம்ம பண்ணணும்னா 63 அப்படிங்கிறது 50லேருந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது 13 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 25 + இந்த 13 ஆட் பண்ணிக்கோங்க 38 வரும். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. இப்போ இந்த 13 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். செகண்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்கா 13 வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 13 ஸ்கொயர் பண்ணால் 169 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஸ்கொயர் வேல்யூ ஏன் மனப்படம் பண்ண சொன்னது 25 ஸ்கொயர் வரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மனப்படம் பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ பண்ணும்போது. ஸோ இந்த 1 இங்கே வந்து 2 டிஜிட் தான் இருக்கணும். ஸோ இந்த 1 வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் 38 + 1 39. ஸோ 39 69 அப்படிங்கிறது தான் 63 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஒரே ஸ்டெப்பில் வந்து நம்ம பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் மைண்ட்லேயே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எழுதி பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் 63 அப்படின்னு சொன்னாவே நீங்கள் வந்து ஓகே 13 ஜாஸ்தியாக இருக்குது ஓகே 25 + 13 38. ஸோ நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணால் 169 1 வருது ஓகே 39 × 69 அப்படிங்கிறத போட்டுருந்தோம் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து 50க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதே தான் எல்லாமே மற்ற எண்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போட போகிறது 100 நியர் 100க்கு பதில் இருக்கக்கூடிய எண்கள் ஓகே. இப்போ 98 ஸ்கொயர் பண்ணோம். 98 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 9604. 96 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 9216. ஸோ இதை எப்படி போட்டோம் அப்படின்னா சேம் தான். இங்கே என்னென்னா இது வந்து 100 இருக்குது பேஸ் வேல்யூ நம்ம வந்து அப்படியே 100 வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போது எதையும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. இப்போ 100க்கும் கொடுத்துருக்க எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் 98 ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வித்தியாசம் என்ன 2. இந்த 2 வந்து கொடுத்துருக்க எண்ணிலேருந்து 98லேருந்து கழிச்சுக்கோங்க 96. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த 2 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் 04. அவ்வளோதாங்க அவங்களுடைய ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அதே தான் எல்லாத்துக்கும். இதே ஜாஸ்தியாக இருக்குது 108 ஸ்கொயர் 100க்கு மேலே இருக்கக்கூடிய எண்கள். ஸோ இதை வந்து 125 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ 125 ஸ்கொயருங்கிறது எண்டிங் வித் 5 நீங்கள் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். 124 வரைக்குமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 108 ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116. 8 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது கூட இந்த 8 ஆட் பண்ணுவோம், 116 வந்துடும். இப்போ இந்த 8ஐயும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் இல்லையா? எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ 1164 அப்படிங்கிறது தான் 64 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 112 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 124. இந்த 12 ஸ்கொயர் பண்ணால் 144 வரும். இங்கே எப்பவுமே 2 டிஜிட் தான் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இந்த 1 வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 125 44. ஸோ 112 ஸ்கொயர் பண்ணலாம். இதே போல் நீங்கள் வந்து 124 ஸ்கொயர், 120 ஸ்கொயர், ஸோ எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் வந்து 121 ஸ்கொயர் எதுனாலும் நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் இன்னும் சில பேசிக் ட்ரிக்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் டைமில் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படி, கியூப் ரூட் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.